நல்ல காரசாரமான மீன் குழம்பு. அது மீன் செஞ்ச உடனே சாப்பிட்டா டேஸ்ட் வரணும்னா மீன் வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், பாதி லெமன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துங்க. இப்போ சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகு, சீரகம், தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துங்க. இப்போ ஒரு பேன் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய், கடுகு, வெந்தயம் சேர்த்துருங்க. இப்போ சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தட்டி வச்ச பூண்டு சேர்த்துட்டு நல்லா கலர் மாதிரி வரட்டும். இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுங்க. இப்போ இதோடு வந்து சில்லி பவுடர், தனியாத்தூள், மஞ்சள் தூள், குழம்புத்தூள் சேர்த்துட்டு இந்த ஆயிலே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு மீடியம் சைஸில் 3 தக்காளி கொரகொரப்பாக அரைச்சிட்டு சேர்த்துங்க. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தது ஒரு லெமன் சைஸ் புளி சேர்த்துருங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி, குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு கொதி வந்ததோ 2 பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துருங்க. குழம்பு இந்த அளவுக்கு திக்காக வந்ததோ நம்ம கட் பண்ணி வச்சு மாங்காய் சேர்த்து ஒரு நிமிஷம் கழிச்சு நம்ம மீன் சேர்த்துடலாம். மீன் சேர்த்து 2 நிமிஷத்துக்கு மட்டும் இருக்கட்டுங்க. 2 நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பொடியை நறுக்குனா கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துருங்க. அவ்வளோதாங்க, நல்ல டேஸ்டியான மீன் குழம்பு சூப்பராக செஞ்சுருக்கோம். இந்த வீடியோ டீட்டெயிலாக அளவுகளோடு பார்க்கணுன்னா இந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.